டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டில்ல அகாசா மட்டும் சாகாம இருந்தான் அப்படின்னா ஆப்போனண்டா நின்று 2 அஷிராவுமே உயிர் படைச்சிருந்துருக்க மாட்டாங்க. அகாசா மட்டும் தான் தோல்வியை ஒத்துக்காம அங்க பேட்டில் ஃபீல்ட்ல மறுபடியுமே சண்டை போட்டிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா 2 பேரும் இறந்துருப்பாங்க. ஆனா அங்க அகாசா தான் தோல்வியை ஒத்துக்கிட்டு அவனே அவன் டிஸ்ட்ராய் பண்ணியிருந்திருப்பான். அகாசா தான் தோல்வியை ஒத்துக்கிட்டு 2 காரணம் இருந்திருக்கும். அதாவது தன்னோட காம்பஸ் நீடில் அவனை கண்டுபிடிக்காம இருந்திருக்கும், அதாவது டான்ஜிரோவை. இன்னொன்னு அவனோட பாஸ்ட் ஞாபகம் தான். அகாசா தான் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் யார் அப்படின்னா அகாசா மட்டும்தான். யாருமே அழைச்சிட முடியாது, யாராலையும் நம்ம தொடக்கூட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டான்ஜிரோ அவன் அப்பா சொன்ன டயலாக்கையும் அதுக்கப்புறம் இனோஸ்கே சொன்ன டயலாக்கையும் யோசிச்சு பார்த்துருப்பான். டான்ஜிரோ அவங்க 2 பேர் சொன்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதுவே பயன்படுத்தி ஒரு புது டெக்னிக்கே உருவாக்கி இருந்திருப்பான். அது காட் லெவலுக்கு ஈக்குவலா இருந்திருக்கும். ஆனா என்னதான் டான்ஜிரோ அவனோட கழுத்தை விட்டுருந்தா கூட அவன் டிஸ்ட்ராய் ஆயிருந்திருக்க மாட்டான், மறுபடியும் ஹீல் ஆயிருந்திருப்பான். அப்போ அகாசா ஹீல் ஆகிட்டு இருந்திருக்கும் போது டான்ஜிரோ அவன் ஹீல் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால மறுபடியும் கழுத்தை விட்டு வந்திருப்பான். அந்த சமயத்துல தான் டான்ஜிரோட கத்தி கை நழுவி போயிருக்கும். அப்போ அவன் கையை வச்சு அகாசாவை அட்டாக் பண்ணியிருந்திருப்பான். இந்த அட்டாக் தான் அவனோட பாஸ்ட் மெமரிஸை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி விட்டுருக்கும் அகாசாவுக்கு. அகாசா இருக்கிறதுலே அதிக பவர்ஃபுல் ஆகி தன்னை எல்லாத்த விடவும் பவர்ஃபுல்லா காட்டணும் அப்படிங்கிறது அவனோட எண்ணமாவே இருந்துச்சு. என்னதான் டான்ஜிரோ கஷ்டப்பட்டு அந்த புது டெக்னிக்கை கத்துருந்தா கூட அகாசாவுக்கு அது கூட பெரிய அட்டாக்கா இருந்திருக்காது. டான்ஜிரோ தன்னை கையால் அட்டாக் பண்ணும்போது தன்னோட மாஸ்டரை நினைவுபடுத்தி தன்னோட பாஸ்ட் லைஃப் எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும் அந்த சமயத்தில் அவனுக்கு. ஸோ இந்த காரணங்களால தான் அவன் அவனையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அழிச்சிருந்துருப்பான். ஒரு வேலை அவன் மட்டும் உயிரோட இருந்தா அங்கே நடக்கிறதே வேற.